ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் 8ஆம் வகுப்பு சிறுமியை சப்போட்டா தோட்டத்திற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட தெலுங்கு தேசம் கட்சி நிர்வாகியின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறையில் அடைக்க அழைத்துச் செல்லப்பட்டவர் ஏரியில் குதித்து தற்கொலை செய்த சம்பவம் பரபரப்பை கூட்டியுள்ளது. நடந்தது என்ன? నువ్వెవరో చెప్తున్నా నాకు బాగా నేను చెప్తున్నా నాకు మీరు ఎవరో బుజ్జి నువ్వు ఒకసారి నువ్వు బట్టలు ఇప్పి ఇక్కడ పట్టుకోవడం మీరు ఎవరు ఎవరు మున్సిపాలిటీ కౌన్సిల్ నేను ఎక్కడ మున్సిపాలిటీ కౌన్సిల్ ఇలా తీసుకొచ్చి తోటలో తీసుకొచ్చి అమ్మాయిని పాడు చేస్తున్నావా? పాడు చేస్తాం. అమ్మాయి బాగా కూర్చుందంటే అమ్మాయి ఏంటి అమ్మాయి చేపట్టుకుంటాను. మరి ఎవరో నువ్వు తెలియకుండా నువ్వు పట్టుకుని నువ్వు ఏం చేస్తున్నావు? అమ్మాయి బట్టలు ఏం చేస్తున్నావు చెప్పు. నువ్వు మాట చెప్తున్నాను అమ్మాయి బట్టలు ఇప్పుడు నేను చెప్తాను పోలీసులకు ఫోన్ చేస్తే కానీ బుజ్జిగా నువ్వు బయట బుజ్జి మీరు చిన్నపిల్లలు తీసుకొచ్చి ఏం చేస్తున్నారు ఇక్కడ తోటలోకి? మీకు ఎక్కడ మీరు అడ్రస్ ఏ ఊరి మీది? ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் உள்ள துணி நகர தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் ததிகின நாராயண ராவ். இதற்கு முன் அவர் துணி நகர கவுன்சிலராகவும் தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றி இருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி அவர் 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவருடன் சப்போட்டா பழத்தோட்டத்தில் இருப்பதை பார்த்த உள்ளூர் இளைஞர் ஒருவர் இங்கு என்ன வேலை, இந்த சிறுமி யார் என்று கேட்டிருக்கிறார். அப்போது அவர் இந்த சிறுமி என்னுடைய பேத்தி, அதை கேட்க நீ யார் என்று சண்டை போட்டிருக்கிறார். మరి ఇచ్చేలా వచ్చా నువ్వు? ఏ ఊరి మీద ఆగండి. ఏ ఊరి మీది? ఏ ఊరు అన్నా ఇదే ఏ ఊరు? అద్దరిపేట వెళ్తున్నాం సార్. ఆగండి ఆగండి మీరు సరే అదే అదే మీ తోటలోకి ఎవరు రమ్మన్నాడు మిమ్మల్ని? ఎవరు రమ్మన్నాడు? తోటలోకి ఎవరు రమ్మన్నాడు? బాత్రూమ్కి వచ్చా? బాత్రూమ్ వస్తావా? తాళం ఎత్తా ఇవా నువ్వు? அந்த சண்டை பெரும் தகராறாக மாறிய நிலையில் அந்த இளைஞர் சிறுமியையும் நாராயண ராவையும் வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அன்று இரவே உள்ளூர் இளைஞர்கள் நாராயண ராவை பிடித்து கடுமையாக தாக்கி போலீசில் ஒப்படைத்தனர். காவல் நிலையம் அழைத்து சென்று நாராயண ராவிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசாருக்கு அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. நான் இந்த சிறுமியின் தாத்தா என்று கூறி துணியில் உள்ள அரசு உறைவிட பள்ளி விடுதியிலிருந்து சிறுமியை சப்போட்டா தோட்டத்திற்கு அழைத்து சென்றேன் என்று கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நாராயண ராவ் இதுபோல் தொடர்ந்து அந்த சிறுமியை சப்போட்டா தோட்டத்திற்கு அழைத்து சென்றதும் பள்ளி விடுதியில் பணியாற்றும் சிலர் நாராயண ராவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து நாராயண ராவ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்த போலீசார் புதன்கிழமையன்று இரவு நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்காக அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று கூறி ஓரமாக சென்ற நாராயண ராவ் திடீரென்று அங்கு இருக்கும் ஏரியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய உடலை மீட்ட போலீசார் உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்கொலை வழக்கு ஒன்றையும் பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர். நாராயண ராவின் இந்த செயல் அரசியல் விவகாரமாக மாறி ஆளும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இது பற்றி தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ள தெலுங்கு தேசம் கட்சியின் மூத்த தலைவர் நாரா லோகேஷ், இதுபோல் நடந்து கொள்பவர்களை கடுமையாக தண்டிக்க அரசு உறுதி கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்டுள்ள ஆந்திர மாநில மகிழா கமிஷன் 48 மணி நேரத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் பற்றிய முழு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காக்கிநாடா மாவட்ட போலீஸ் எஸ்பிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது.